அந்த ஒரு வீடியோவை எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி அதை ஒரு 25 லட்சம் பேர் பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தை நீ வாங்கி பொழைக்கிறேன்னா நீ என்ன விதமான ஒரு பெண்? அந்த தன்னுடைய வழக்கறிஞர் துறைக்கும் மரியாதை கொடுக்காம ஒரு பொய்யான ஒரு வீடியோவை எடுத்து இன்னைக்கு 42 வயது இளைஞர் தூக்கில் தொங்க காரணமாக இருந்தது. இன்னைக்கு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை குறித்து வழக்கு கொடுத்துட்டா விசாரிக்கிறதே கிடையாது. கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரம் 2 நாள் ஆனால் கூட உழைச்சி பஸ்ஸில் வரும்போது பஸ்ஸு பிரேக்கு போட்டால் அழகியாக இருந்தாலும் சரி கிளவியாக இருந்தாலும் சரி மேலே இடிக்கத்தான் செய்வான். அவர் வந்து எவ்வளவோ ஃபைட் பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு டெஃபர்மேஷன் வழக்கு போட்டிருக்கலாம். முஸ்தபா அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை விதித்து சிறை தண்டனை வந்து 1 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போல. வணக்கம். 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 சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு ட்ரெண்ட் ஆகணும், ஒரு ரீல்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ எடுத்து அது விபரீதமாக முடிஞ்சு ஒரு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து நடந்திருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை? தீபக் என்கின்ற நபர் ஜனவரி 15ஆம் தேதி கோழிக்கோட்லேருந்து கண்ணூர் ஒரு பேருந்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பேருந்தில் ஷம்சிதா முஸ்தபா என்கின்ற குறிப்பாக ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் அந்த செயலை செய்யலாமா அப்படின்னு தெரில, இருந்தாலும் செஞ்சு இன்னைக்கு ஒரு உயிர் பறி போயிருக்கு. முதல்ல அகில பாரத இந்து மகாசபாவின் சார்பாக தீபக் அவர்களது குடும்பத்தினருக்கு அவரது இழப்பிற்கு எங்கள் அமைப்பின் சார்பாக வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ரீல்ஸ் மோகங்கிறது வந்து எல்லா பக்கமே அதிகரிச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு 5வது படிக்கிற பையன் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறதும், ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறதும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுன்னு இன்றைக்கி மீடியா முகமாக ஆயிடுச்சு. எது பண்ணாலும் நம்ம மீடியாவில் நம்ம வீடியோஸ் போடணும், அதை 4 பேர் பார்க்கணும், லைக்ஸ் பண்ணணும், நம்மளை வந்து தெரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிற ஒரு மாய உலகத்தில் சிக்கி தவிக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களின் உலகம். குறிப்பாக அந்த பெண் அந்த வீடியோவை எடுத்தது தப்பாக ரைட்டான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்து அதை போடும்போது பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே, கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுமே என்னது ஒரு பெண்ணுக்கு ஓடும் பேருந்தில் இவ்வளவு பெரிய இழிவான செயல் நடந்து விட்டதா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சாங்க. அடுத்த ஓரிரு தினங்களில் அந்த தீபக் என்கின்ற நபர் தன்னை தானே மாய்த்து கொண்டமைக்கு பிறகு இவன் மானஸ்தன், அதுதான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு எதிராக தீபக்கு சாதகமாக பேசுகின்றது தான் இன்னைக்கு ஊடகம். யோசிச்சு பாருங்க, முதல் நாள் வந்து அந்த பெண்ணுக்கு சாதகமாகவும் மறுநாள் அந்த ஆணுக்கு சாதகமாகவும் பேசுதுன்னா அப்போ யாருடைய பிரச்சனை இது? ஒன்றும் இல்லை, ஒரு பேருந்தில் பயணம் பண்ணிட்டு இருக்க அந்த பெண். இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு தெரியும், ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் குட் டச், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குட் டச் அண்ட் பேட் டச்னு. அப்போ உன்னை பேட் டச் பண்ணியிருந்தா நீ உன்னை வீடியோ எடுக்க அனுமதிப்பியா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்டையோ இல்லை உனக்கு தெம்போ திராணியோ இருந்தால் காலில் இருக்கக்கூடிய செருப்பை கட்டி அவனை அடிச்சிருப்பியா? அப்படி அவனை அடிச்சிருந்து நீ 2வது வீடியோ ஆதாரம் காய்ச்சிருந்தா நீ வந்து இந்த சமூகத்திற்கான பெண். ஆனால் நீ என்ன பண்ணுற? ஏதோ ஒரு செக்ஸ் வீடியோ போட்டு அதை பார்த்து வியூஸு ரீல்ஸ் கிடைக்கிற மாதிரி உன் அங்கத்தை தொட்டதாக நீயே கருதி அந்த ஒரு வீடியோவை எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி அதை ஒரு 25 லட்சம் பேர் பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தை நீ வாங்கி பொழைக்கிறேன்னா நீ என்ன விதமான ஒரு பெண்? இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பஸ்லேயே இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, அத்தனை பெண்கள் இருக்காங்க, அத்தனை ஆண்கள் இருக்காங்க. அந்த பெண் நினச்சிருந்தா பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு உதவிக்கு கேட்டிருந்தா ஏன் அந்த பொண்ணுக்கு வந்து பேட் டச் குட் டச் பற்றி தெரியாதா? சிந்திச்சு பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு சாதாரண ரீல்ஸுக்காக இத்தனைக்கும் அந்த பெண் வந்து ஒரு வழக்கறிஞர், அந்த தன்னுடைய வழக்கறிஞர் துறைக்கும் மரியாதை கொடுக்காம ஒரு பொய்யான ஒரு வீடியோவை எடுத்து இன்னைக்கு 42 வயது இளைஞர் தூக்கில் தொங்க காரணமாக இருந்தது இந்த ஷம்சிதா முஸ்தபா அவர்கள். நாளைக்கு இதனால என்ன நடக்கும் சிந்திச்சு பாருங்க. ஒரு பஸ்ஸில் ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறவன் இருக்கான், அவனுக்கு தெரியும் பிட் பாக்கெட் அடித்து மாட்டிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களால் நம்ம வந்து அடிக்கப்படுவோம், சிறைக்கு கொண்டு போவோம், ஜெயிலில் போடுவாங்கன்னு தெரியும். அதே நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? ஐயோ நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அந்த பெண் ஒரு வேளை அடிச்சிருந்தாலோ பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டிருக்காது. இதே நிலைமை போச்சுன்னா நாளைக்கு பெண்கள் மேலே உண்மையாலுமே நடந்தால் கூட ஆண்களுக்கு வந்து
அந்த பயம் போயிடும். எப்படி இருந்தாலும் பொம்பளை சொன்னால் இந்த உலகம் கேட்டுக்கும்னு சொல்லி. அதனால நாளைக்கு என்ன ஆகும்னா ஆண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு சட்டம் வரணும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு மீம்ஸ் வந்து பயங்கரமாக பரவுது. ஒரு பிளாஸ்டிக் அட்டை வச்சு வித்துட்டு இருக்கானுங்க. எதுக்குறான்னா 25 ரூபா, பெண்களுக்கு நடுவில் வச்சுக்கிறான். அந்த நிலைமை தான் இருக்கு. நாளைக்கு இதே தமிழகத்திலேயும் வராதுன்னு என்ன நிச்சயம்? ஏன் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலே வராதுன்னு என்ன நிச்சயம்? பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறதோ அதே அளவு பாதுகாப்பு சட்டமும் ஆண்களுக்கும் வேண்டும். இன்னைக்கு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை குறித்து வழக்கு கொடுத்துட்டா விசாரிக்கிறதே கிடையாது. கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரம் 2 நாள் ஆனா கூட அவனை விசாரிச்சு அவனை வந்து ஒத்துக்க வச்சிடறாங்க. ஆமா நான் தான் பண்ணாட்டி கூட ஒத்துக்க வச்சுக்கிறாங்க. அந்த நிலைமை இருக்கு. தயவு செய்து அந்த நிலைமை மாறணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இது வந்து கேரளாவில் மட்டுமே நடக்கிறது புதுசு கிடையாது. நம்ம திராவிட மாடல் அரசாங்கம், நம்ம அப்பா அரசாங்கம் எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்குது பாருங்களேன். திருத்தணியில இதே ரீல்ஸ் மோகத்துல 16 வயசு 17 வயசு மதிக்கத்தக்க பசங்க, வாலிப பசங்க, டீனேஜ் பசங்க ஒரு 4 பேர் சேர்ந்து இன்னைக்கு நாம் யாரை வடக்கன் என்கின்ற சொல்கின்றோம், அதை வட மாநில இளைஞரை கோழி வெட்டுற மாதிரி வெட்டினான். எதனால? ரீல்ஸ் மோகத்துல வெட்டினோம்னா நம்ம பேராயிரலாம் அப்படின்ட்டு அப்படி போய் வெட்டுறமா இருந்தா வாடா உனக்கு ஏற்றவங்ககிட்ட பொருளை பிடிச்சிருக்கோண்ட போய் சண்டை போட்டு ரீல்ஸ் போட்டிங்கன்னா பரவாயில்ல. இல்லை போங்க பாகிஸ்தான் பார்டரில் போய் சண்டை போடுங்க. இன்னைக்கு பங்களாதேஷில் ஒரு இந்து இளைஞனை எரிச்சிட்டு இருக்கான், போய் அங்கே போய் சண்டை போட்டா பரவாயில்ல. அதை தவிர்த்து இங்கே அப்பாவி இளைஞர்களை வெட்டி ரீல்ஸ் மோகத்திற்காக பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களை எப்படி கேரளா அரசாங்கம் அந்த பெண்ணுக்கு முஸ்தபா அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை விதித்து சிறை தண்டனை வித்து 1 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போல இங்கே ஒவ்வொருத்தனும் தரணும். சிந்திச்சு பாருங்க. ஒரு பிரியாணிக்காக இங்க இருக்கக்கூடிய நம்ம தாய் பெற்ற தாயின்னு சொல்றோம். அந்த தாய் ஒரு பிரியாணிக்காக ஒரு 3 வயசு குழந்தைய கொள்றாங்க. 70 வயசு கிளவிய பாவம், அந்த அம்மாட்ட என்ன இருக்க போது? 70 வயசு கிளவிட்ட அந்த அம்மாவை கற்பழிக்கிறான். இதுக்கு காரணம் என்ன? அதே போல அகில பாரத இந்து மகாசபா சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். இனி வரக்கூடிய அரசு பேருந்தாகட்டும், பிரைவேட் பேருந்தாகட்டும், எந்த பேருந்தாகட்டும், தயவு செய்து கேமரா மாட்ட சொல்லுங்க. அப்பதான் பல இளைஞர்களின் உயிர் காப்பாற்றப்படும், பல இளைஞர்களின் குடும்பத்தின் மானங்கள் காப்பாற்றப்படும். இப்போ ஒரு இளைஞன் இருக்கான், ஒருத்தன் இருக்கான்னா அவன் வீட்டில் அவன் சூழ்நிலை எவ்வளவு இருக்கும்? அவன் குழந்தைகள் பள்ளி சேர்த்துறதுக்காக இருக்கும், அவங்க வீட்டில் மனைவியார் தாயாருடைய மருத்துவ செலவுக்காக அவன் போய் மாடா உழைச்சிட்டு இருப்பான். உழைச்சி பஸ்ஸில் வரும்போது பஸ்ஸு பிரேக்கு போட்டால் அழகியாக இருந்தாலும் சரி கிளவியாக இருந்தாலும் சரி மேலே இடிக்கத்தான் செய்வான். அதை போய் இன்னைக்கு தப்பாக சொல்லி இன்னைக்கு ஒரு குடும்பம் போச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஓடுற பேருந்தில், அரசு பேருந்தில் படிக்கட்டு ஓட்டையில் பாயமா பரதாவோட விழுந்துச்சுங்க. அதுக்கு காரணம் என்ன? எவ்வளவோ குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அதை மக்களாகிய நாம தான் தெரிஞ்சு நடந்துக்கணும். என்ன ஒரு உயிர் போச்சு, அவர் வந்து எவ்வளவோ ஃபைட் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு சட்டங்கள் எவ்வளவோ இருக்கு, டெஃபர்மேஷன் வழக்கு போட்டிருக்கலாம், தன்மையில் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கலாம். அந்த இளைஞன் வந்து இன்னைக்கு ஒரு உயிர் அநியாயமா போச்சு. தயவு செய்து இப்போ பார்க்கின்ற வீடியோ பார்க்கின்ற நேரலுக்கு ஒரு இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துச்சா நம்ம நியாயத்தை தெளிவுபடுத்த நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து இது போன்ற ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவை எடுத்து உங்க குடும்பத்தை இழந்து அவங்களையும் தனியா தவிக்க விட்டு போயிடாதீங்க. இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.